இன்னைக்கு கடை லீவு. ஏன் கடை லீவுனா, எப்பவுமே வந்து 15 நாளுக்கு ஒரு தடவை லீவு நம்ம கடை. அதனால இன்னைக்கு லீவு. லீவ் விட்டதுனால ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சரி, நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டேன்னா, நான் எப்போ வந்து போர் அடிச்சாலோ இல்லை டென்ஷனா இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒன்று யோசிக்கணும் இந்த மாதிரினா, மேலே ஒரு ரூம் வச்சிருக்கேன். நான் அந்த ரூமுக்கு வந்துடுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இப்போ கடை எங்க இருக்குன்னா, கரெக்டா பாண்டிச்சேரி பார்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் கடை நம்ம கடை தான். ஸ்ரீராம் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கும். 6 அடி போர்டு, அது நீங்க பார்த்தாலே தெரியும். 8ல இருந்து பார்த்தாலே தெரியும். 6 அடிக்கு போர்டு நிற்கும். கரெக்டா இருங்க, மெயின் ரோடுக்கு போயிடுறேன். அங்க அங்க ஒரு போர்டு மாதிரி தெரியுதுங்களா? ஓட்டா இல்ல, ஓட்டாக்கு பின்னாடி ஒயிட் கலர்ல ஒண்ணு தெரியுதுங்களா? அந்த ஒயிட் கலர் பில்டிங், அந்த பில்டிங் வந்து தமிழ்நாடு. நம்ம இருக்கிற இடம் பாண்டிச்சேரி. எதிரில் ஒரு ஒயின் ஷாப் தெரியுதுங்களா? NDS ஒயின் ஷாப். அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே நேரா நம்ம கடை. பாத்தீங்களா? இது நம்ம கடை. இன்னைக்கு லீவுன்றதுனால எதுவும் நடக்கல. மற்றபடி லீவ் இல்லைன்னா ஃபுல்லா ரன்னிங்லேயே இருக்கும். காலைல 10:30 இருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் கடை எப்பவுமே ரன்னிங்ல தான் இருக்கும். நடுவில் பிரேக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கதையும் கிடையாது. பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட், அதாவது சிட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் கடை நம்ம கடை தான். நீங்க தமிழ்நாடு கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லி 6 அடிக்கு ஒரு போர்டு இருக்கும். மேக்சிமம் சென்னை பசங்க இருக்காங்க பாத்தீங்களா? சென்னை பசங்க, பெங்களூர் பசங்க, இவங்க எல்லாருமே வந்து அங்க சரக்கு வாங்கிட்டு உடனே எடுத்தோடனே டைரக்டா நம்ம கடைக்கு வந்து சைட் டிஷ் ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமரும் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லி, ப்ரோ இந்த மாதிரி வரோம், இந்த நைட்டுக்கு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சைட் டிஷ்லாம் ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணுவாங்க. காணாங்கத்தை, நெத்திலி, இந்த மாதிரி நத்தை, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க இருக்கிற ரூமுக்கே எடுத்து போய் கொடுத்துடுவேன். ஏன்னா நான் ஸ்விக்கி ஜொமேட்டோ வச்சிருக்கேன். இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், நானே ஓனா டெலிவரி பண்ணேன். ஸ்விக்கி ஜொமேட்டோல ரேட் அதிகமாக இருக்கு. அதனால நானே வந்து ஓனாவே டெலிவரி பண்ணிடுறேன். ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் அதே ஐட்டம் மட்டும்தான். சுற்றி 5 கிலோமீட்டர் அளவில் ஐட்டமோட ரேட் என்னவோ அதே ரேட்டில் தான் கொடுப்பேன். அதனால பசங்க வந்து நம்மக்கிட்ட ரெகுலராகவே ஆயிட்டாங்க. சென்னையிலேருந்து வந்து எப்போ வந்தாலுமே எனக்கு கால் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பசங்க இருக்காங்க, ரொம்ப நல்ல பசங்க. அவங்க கூட பேசிங்கன்னா அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அவங்க ஸ்லாங்கே ஒரு மாதிரியா இருக்குமா, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. சரி, அப்போ நம்ம தங்க இருக்கிற ரூமை காட்டுறாருங்க. அதுதாங்க, அது தெரியுதுங்களா? நம்ம கடைக்கு மேலே இருக்கிறது டாப் ஃப்ளோரில் அந்த ஒரு குட்டி ரூம் இருக்கும். அந்த குட்டி ரூமில் தான் நான் வந்து எப்போ வந்து அப்செட் ஆனாலோ, எப்போ வந்து, அதாவது பசங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீல் ஒன்று வரும் தெரியுங்களா? அந்த ஃபீல் வந்தால் சரியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, செல்ஃபி எது மேலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அந்த மாதிரி ஃபீல் வரும். அது என்னன்னா, நம்ம நிஜமாலுமே வந்து வாழ்க்கையில் உருப்படாமல் போயிடுவோமோ, இவங்க சொன்ன மாதிரி நம்ம தேர மாட்டோமோ, ஒருவேளை எதுக்குமே லாய்க்கு இல்லையோ அப்படின்னு தோணும் தெரியுங்களா? அந்த மாதிரிலாம் தோணும் அப்பப்போ எனக்கு. அப்போ நான் வந்து இந்த மாதிரி இந்த ரூமில் வந்து அமைதியாக வந்து உட்காந்துப்பேன். ரெண்டாவது ஃபோனை அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் தூங்கிடுவேன் கொஞ்ச நேரம். கொஞ்சம் ஆமாம், அப்போ தான் அந்த ஃபீல்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும். கொஞ்சம் பயம் வராது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா அமைதியாகவும் இருக்கும் ரூமு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. இங்கே அமைதியாக இருக்கும். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. டாப் ஃப்ளோருன்றதுனால கீழே என்ன நடக்குதுன்னு, உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரூமு. இது வந்து எங்கள் ஓனர் வந்து புறா வளர்க்குறாரு. அதுக்கான சமாச்சாரம்லாம் இங்கே வச்சிருக்காரு. ரெண்டாவது தோட்டமும் பண்ணுறாரு அதுக்காக. ரெண்டாவது இது ஓனர் வந்து இந்த ரூமை ஃப்ரீயாகவே கொடுத்தாரு. ஏன் ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா, அப்போ நான் வந்து சின்ன வயசில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கான புக்ஸ் தான் இதெல்லாம். இன்னமும் வச்சுருக்கேன். நம்ம எங்க அந்த அளவுக்கு படிப்பில். நான் என்ன பண்ணுறது, நானும் படித்தேன், எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன், மறுபடியும் படித்தேன், எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன். அதே தான் ரிப்பீட் மறுபடியும். நீங்கள் பார்த்தீங்களா, எல்லாம் எழுதி வச்சுருப்பேன். மேத்ஸு எப்படி இது பண்ணுறது, பேங்க் எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறது, எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். மெமரிஸ், அதனால் சும்மா வச்சுருக்கேன். இருக்கட்டும். இது ஸ்கிப்பிங். எப்பவுமே கொஞ்சம் நம்ம ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும். அதனால ஸ்கிப்பிங். சரிங்க, ரெகுலராக வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஆரம்பிக்கும் போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், எப்படியெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணேன், எப்படி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன், டவுனாக இருந்த சேல்ஸை மறுபடியும் எப்படி ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணேன், என்ன மாதிரி சைடிஷ் எடுத்து கொடுத்தேன்,
அப்படின்றது எல்லாமே, அதாவது எப்படி ஆரம்பிச்சேன், இப்போ எப்படி இருக்கேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்றது எல்லாமே ஒரு வீடியோவே வரும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்கிற ஐட்டம்ஸ், இருக்கிற சைட் டிஷ், எங்க லொக்கேட் ஆயிருக்கோம், என்ன மாதிரியான பிசினஸ் அப்படின்றத ஓவராலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக இப்போ ஒரு ஐட்டமா எடுத்து எடுத்து ஒரு வீடியோவா போட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா. இதுக்கப்புறம் எப்படி பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எவ்வளோ இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதும் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே வருவேன். நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, யாராவது பசங்க பிளாங்கா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நானும் பிளாங்கா இருக்கும் போது நம்மளுக்கு சொல்றதுக்கு இந்த மாதிரி யாரும் ஆள் கிடையாது. நானா ஒன்று ஒன்றா அடிபட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் ஏந்து மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் ஏந்து அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு ஒரு இடத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் லேசா அப்படி நிற்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. அது யாரும் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால இப்போ ஒரு ஆனியன்னா அது எப்படி கட் பண்ணணும், ஒரு பிரியாணின்னா அது எப்படி செய்யணும், அது எப்படி கொடுக்கணும், அந்த கஸ்டமர்கிட்ட எப்படி ரிவ்யூ வாங்கணும், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே சொல்லித்தரேன். ரெண்டாவது எவ்வளோ இதுக்கு முதலீடு தேவைப்படும் அந்த மாதிரி விஷயம் சொல்லி தருவேன். அதான் இன்ச்சு பை இன்ச்சா என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ரன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஒன்று ஒன்றா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக யாராவது பிளாங்காக இருக்கிற பசங்க, ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் பிளாங்காக இருப்பாங்க, அந்த மாதிரி பசங்களுக்கு அதை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஏன்னா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அதனால தான். சரிங்க, அப்போது நம்ம விடை பெறுவோம். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு எல்லா ஆளுங்களும் வந்துடுவாங்க, கடையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அடுத்த 15 நாளைக்கு ரெகுலராக கடை இருக்கும்.